This is Pastor Conrad DeFries with our Bible study today. அன்புக்குரியவர்களே, நான் போதகர் கான்ராட் டிஃப்ரீஸ் இந்த வேத பாடத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். The title of our Bible study is The Past Tense of God's Word, Part 2. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னவென்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையின் கடந்த காலம் என்ற தலைப்பின் இரண்டாம் பகுதியை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். When God puts something in the past tense, we must do that also. இன்னைக்கு கர்த்தர் சில காரியங்களை கடந்த காலத்தில் பேசியிருப்பாரானால் அதை நாமும் செய்ய வேண்டும். In the book of Genesis, chapter 17 and verse 5, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோமானால், God changed Abram's name to Abraham. ஆண்டவர் அபிராம் என்ற பெயரை ஆபிரகாம் என்று தேவன் மாற்றினார். Before that time, God promised Abraham a miracle child. ஆண்டவர் அதற்கு முன்பாகவே ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை வாக்கு பண்ணியிருந்தார். And for 24 years, the miracle did not happen. 24 ஆண்டுகள் அற்புதம் நடைபெறவே இல்லை. And Abraham could not understand why he did not receive his miracle. ஆபிரகாமால் ஏன் இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்ற குழப்பத்தில் அவன் காணப்பட்டான். He was always looking for it to happen in the future. அவன் எப்படி ஆகிலும் எதிர்காலத்தில் இது நடக்குமா என்று அவன் காத்திருந்தான். But it did not happen until Abram put it in the past tense. அது ஆபிரகாம் இது ஏற்கனவே நடந்துவிட்டாயிற்று என்று அவன் சொல்லுகிற வரைக்கும் அந்த வாக்குத்தத்தம் அவன் வாழ்க்கையில் நிறைவேறவில்லை. God told Abram, I have already made you the father of many nations. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் ஏற்கனவே உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக்கினேன் என்று சொன்னார். Abraham had to put it in the past tense and say, I am the father of many nations. ஆபிரகாம் கடந்த காலத்தில் நடந்ததை போல் நான் பல தேசங்களுக்கு பல ராஜ்யங்களுக்கு பிள்ளைகளுக்கு தகப்பன் என்று அவன் அறிக்கையிட ஆரம்பித்தான். When he began to do that, then in 3 months Sarah was pregnant with the miracle child. அவன் அந்த காரியங்களை சொல்லி 3 மாதத்திற்குள் அவருடைய துணைவியாராகிய சாராள் அவனால் கர்ப்பவதியாய் மாறினாள். In the book of Romans chapter 4 and verse 17, ரோமன் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், it says you must call those things that be not as if they already exist. அன்புக்குரியவர்களே, வசனம் சொல்லுகிறது, இல்லாதவைகளை இருக்கிறதை போல் அழைக்கிற தேவன் என்று வாசிக்கிறோம். In the classic amplified Bible translation, விளக்க உரை வேதாகமத்திலே, it says to speak of things that do not exist as if they already exist. அன்புக்குரியவர்களே, இல்லாதவைகளை இருக்கிறதை போல் என்று சொல்லப்படுகிறது. That is the way faith works in the Bible. வேதத்திலே விசுவாசம் இவ்வாறு தான் செயல்படுகிறது. When the Bible says, let the weak say, I am strong. வேதத்திலே பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. Why do we say we are strong when we still feel weak? ஏன் நம்ம பலவீனமாய் இருக்கும்போது நான் பலம் பொருந்தியவன் என்று சொல்ல வேண்டிய காரணம் என்ன? Because God says, I am your strength. ஏனென்றால் வேதத்தில் இயேசு சொல்லுகிறார், நான் உன் பலனாய் இருக்கிறேன் என்று சொல்லி. In the book of 1 Peter chapter 2 and verse 24, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், it says, by whose stripes you were healed already.
அங்க வசனம் சொல்ல என்னுடைய தழும்புகளினால் நீங்கள் குணமானீர்கள் என்று வாசிக்கிறோம். In the mind of God, He has already been striped and provided your healing. அன்புக்குரியவர்களே, தேவன் ஏற்கனவே உங்களுக்காக தழும்புகளை பெற்று உங்களை குணமாக்கி இருக்கிறார். We must have it by faith before we can have it in the natural. அன்புக்குரியவர்களே, உங்கள் மாம்ச கண் அவைகளை பார்ப்பதற்கு முன்பாக உங்களுடைய ஆவிக்குரிய கண்களிலே நீங்கள் அதை பார்க்கிறவளாய் காணப்பட வேண்டும். When God gives us a promise in the Word of God, we must receive it by faith. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு நேராய் பேசியிருப்பாரானால் அதை விசுவாசத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். When we speak it with our mouth and believe it in our heart, we sow the Word of God in our heart. அன்புக்குரியவர்களே, நீங்கள் உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அவர்களை அறிக்கை செய்யும்போது அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். That is the same as sowing a seed in the ground to produce a harvest. அன்புக்குரியவர்களே, இது எப்படி விதையை நாம் விதைத்து கனியை பெற்றுக்கொள்கிறதுக்கு ஒப்பாய் இருக்கிறது. When you sow the seed in the ground, you cannot see it anymore. நீங்கள் விதையை மண்ணிலே விதைத்த பிறகு அந்த விதையை உங்களால் பார்க்க இயலாது. To the natural eyes, it does not look like you can see anything. உங்களோட மாம்ச கண்களிலே உங்களுக்கு இன்னும் ஒன்றும் கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். But if you will leave the seed in the ground and water it, it will produce a harvest. ஆனால் நீங்கள் விதையை விதைத்து அவைகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருப்பீர்களானால் கண்டிப்பாக உங்களுக்கு அறுவடை உண்டாகும். The Word of God is like a seed that we believe in our heart. அன்புக்குள்ளே வேத வசனமானது ஒரு விதை கொப்பாய் இருக்கிறது. அதை நீங்கள் விதைக்கும் பொழுது கண்டிப்பாய் பலனை பெற்றுக்கொள்வீர்கள். When we believe the promise of God in our heart and speak it with our mouth, we sow the seed in our heart. அன்புக்குரியவர்களே, இருதயத்திலே தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய வார்த்தையை பேசும்போது அது உங்களுடைய இருதயத்தில் ஒரு விதையாய் அது விதைக்கப்படுகிறது. Even though we don't see anything, we begin to praise God that it is ours by faith. அன்புக்குரியவர்களே, நாம் எதையும் பார்க்காவிட்டாலும் நீங்க விதையை விதைத்து விட்டு தேவனை துதிக்கிறவளாய், தேவனை மகிமைப்படுத்துகிறவளாய், தேவனை ஸ்தோத்திரிக்கிறவளாய் நீங்கள் இருந்தால் போதும். When God gives us the promise, it is our responsibility to receive it by faith. அன்புக்குரியவர்களே, தேவன் வாக்கை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய பொறுப்பு அதை விசுவாசத்தில் ஏற்றுக்கொள்வது. In the book of Mark, chapter 11 and verse 24, மார்க் 11:24 வசனத்திலே, whatsoever things you desire when you pray, நீங்கள் உங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ, if you believe you receive it, you shall have it. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். That is the same as sowing a seed in the ground. அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். இது விதையை விதைக்கிறதற்கு ஒப்பாய் இருக்கிறது. You speak the word of God and believe it in your heart and wait for the harvest. அன்புக்குரியவர்களே, தேவ வசனமாகிய வாக்குத்தத்தங்களை விதைத்து அதை விசுவாசத்திலே அதற்காய் காத்திருந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருங்கள். கண்டிப்பாக நிச்சயமாய் அந்த வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். Even when you don't see anything, you know you believe the promise of God in your heart. அன்புக்குரியவர்களே, உங்க கண்கள் காணலானாலும் ஒன்றை நீங்க மறந்துடாதீங்க, தேவன் அதை செய்ய தொடங்கி விட்டார். It is up to us to initiate and appropriate the promises of God. இது மிக முக்கியம். அந்த வாக்குத்தத்தங்களை உணர்ச்சி அந்த வார்த்தைகளை உந்தி தள்ளுவது, அதை அதற்கு உரம்போடுவது, அதற்கு நீர்ப்பாய்ச்சுவது மிக முக்கியம். Just as it is your responsibility to sow the seed in the ground, you must speak the promise of God.
அன்புக்குரியவர்களே, உங்களுடைய பொறுப்பு என்னவென்று சொன்னால், விதையை விதைக்கிறதை போல அந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் விதையாய் நீங்கள் பேசுகிறவளாய் காணப்பட வேண்டும். In the book of Luke, chapter 17, verse 20 and 21, லூக்கா 17ஆம் அதிகாரம் 20, 21 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, it says, "The kingdom of God is not here or there, but it is on the inside of you." அங்க வசனம் இப்படி சொல், தேவனுடைய ராஜ்யம் அங்கும் இங்கும் இல்லை, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். A person that is born again has the kingdom of God in your spirit inside of you. அன்புக்குரியவன் ஒருவன் இயேசுவினால் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கும் போது தேவனுடைய ராஜ்யம் அவனுக்குள் கடந்து வருகிறது. In the book of 2 Corinthians chapter 3 and verse 9, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், it says, "You are God's husbandry, you are God's garden." வசனம் இப்படி சொல்லி, நீங்கள் தேவனுடைய தோட்டமாய் இருக்கிறீங்க என்று சொல்லி எங்க வசனத்தை நாம் வாசிக்க முடியும். I think that may be in 1 Corinthians chapter 3 and verse 9. மன்னிக்கவும், 1 கொரிந்தியர் 3:9. Your heart is like a garden that you sow the word of God in like a seed. ஆக வசனம் சொல்லி, இது உங்களுடைய இருதயம் ஒரு தேவனுடைய தோட்டம், அந்த தோட்டத்திலே வசனமாகிய விதையை நீங்கள் விதைக்க வேண்டும். In the book of Mark chapter 4 and verse 26, மார்க் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், it says, "The kingdom of God is if a man should cast seed into the ground." அங்க சொல்லப்படுகிறது, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. And he should sleep night and day and not know how the seed will grow. இரவில் தூங்கி பகலில் விழித்து அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாய் இருக்கிறது. But it will spring up and you don't know how. இது முளைத்து எழும்பும், ஆனால் எப்படி என்று நாம் அறியோம். When you sow the promise of God in your heart, God will make it happen. You don't know how. அன்புக்குரியவர்களே, வாக்குகளை பேசுங்கள், அது கண்டிப்பாய் முளைத்து எழும்பும். அது எப்படி என்று உங்களுக்கு அறியீர்கள், ஆனால் கர்த்தர் அதை முளைத்து எழும்ப பண்ணுவார். It is important to pray and talk to God about your problems. அன்புக்குரியவர்களே, தேவனிடத்திலே உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் பேச வேண்டாம். But we must do more than just pray. We must sow the seed in our heart. அன்புக்குரியவர்களே, நீங்கள் தேவனுடைய வாக்குகளை நீங்கள் பேசினால் போதும். If God has already promised it, then you and I can get it by faith in his promise. அன்புக்குரியவர்களே, தேவன் அதை உங்களுக்கு வாக்கு கொடுத்திருப்பாரானால் நீங்களும் நானும் விசுவாசத்திலே அவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். In the mind of God, he has already provided everything we need by the grace of God. தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய கிருபையினால் நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள இயலும். In the book of John, chapter 1 and verse 16, யோவான் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், of his fullness we have all received grace for grace. அன்புக்குரியவர்களே, தேவனுடைய பூரணத்தினால் கிருபையின் மேல் கிருபை பெற்று என்று வாசிக்கிறோம். God has already in the past tense provided everything we need by his grace. கர்த்தர் ஏற்கனவே எதிர்காலத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய சகல காரியத்தையும் அவர் ஏற்கனவே நமக்கு செய்து முடித்து இருக்கிறார். When you are born again, you receive the measure of the God kind of faith. நீங்க மறுபடியும் பிறந்தபொழுது தேவ விதமான விசுவாசத்தை உங்கள் இருதயத்திலே பெற்றிருக்கிறீர்கள். Just as a natural baby, when it is born, receives a heart and lungs just like the parents.
அன்புக்குரியவர்களே, ஒரு மாம்ச குழந்தையை போல அவன் எப்படி குழந்தை உலகத்துல பிறக்கும் போது அவன் தகப்பனை போல் சரீர அமைப்புடையவனாய் இருக்கிறானோ அதே வண்ணமாக தேவ பிள்ளைகள் தேவனை பெற்றிருக்கிறார்கள். So when you are born again of God, you have the God kind of faith in your heart. அன்புக்குரியவர்களே, நீங்கள் மறுபடியும் பிறக்கும் பொழுது தேவ விதமான அன்பு உடையவர்களாய் இருக்கிறீர்கள். It is our responsibility to take that faith and use it to get the promises. அன்புக்குரியவர்களே, உங்களுடைய என்னுடைய பொறுப்பு இந்த வாக்குத்தத்தங்களை எடுத்து நாம் பயன்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். Just as a man will take a hammer and saw and work to build a house. அன்புக்குரியவர்களே, ஒருவன் ஒரு சுத்தியை எடுத்து அவன் ஒரு ரம்பத்தை எடுத்து ஒரு வீட்டை கட்டுகிறதை போல we take the faith that God gives us and we use it to receive the promises. அன்புக்குரியவர்களே, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தை எடுத்து அதை நாம் பயன்படுத்த வேண்டும். In the book of 2 Corinthians chapter 5 and verse 19. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், it says God has reconciled the world already to himself. அங்க வசனப்படி சொல்லுகிறது, தேவ பிரியமானவர்களே, கர்த்தர் சகலத்தையும் தன்னுக்கு ஒப்புரவாக்கி கொண்டார் என்று வாசிக்கிறோம். Not imputing their sins unto them. தேவன் உலகத்தை அவர் தமக்கு பாவங்களை எண்ணாமல், in the mind of God, he has already forgiven everyone in the world of their sins. அன்புக்குரியவர்களே, தேவனுடைய செயல் சித்தம் என்னன்னா, ஏற்கனவே இந்த உலகத்தில் இருக்கிற சகலருடைய மீறுதல்களையும் பாவங்களையும் அவர் மன்னித்திருக்கிறார். He has already put it in the past tense and forgiven everyone. ஏற்கனவே அவர் நீங்கள் செய்த சகல குற்றங்களை ஏற்கனவே அவர் மன்னித்திருக்கிறார். But it is our responsibility to believe Jesus Christ as our Savior. அன்புக்குரிய உங்களுடைய என்னுடைய கடமை இயேசு என்னுடைய இரட்சகர் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். And it is my responsibility and yours to receive by faith forgiveness of sin. அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னித்தார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Someone can put money in the bank for you. உங்களுக்கு யாரோ உங்க அக்கவுண்ட்ல பணம் போடுறான்னு வைத்துக் கொள்ளுங்களேன். But you must believe it and go to the bank and receive it. நீங்க அதை விசுவாசித்து அதை நம்பி பேங்க்குக்கு போயினாதான் அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும். God has already forgiven you of your sins, but you must believe that and receive it. ஏற்கனவே உங்க குற்றங்களை குறைகளை ஆண்டவர் உங்களுக்கு மன்னித்து விட்டார் என்பதை நீங்கள் விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். In the book of Joshua chapter 6 and verse 2, யோசுவா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போமானால், the children of Israel were still in the wilderness and had not crossed the Jordan River yet. இங்கே யோசுவாவின் நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள் யோர்தான் நதியை அவர்கள் கடப்பதற்கு முன்பாகவே they were looking across the river and they could see the city of Jericho. அவங்க அந்த நதிக்கரையில் இருந்து அவங்க எரிகோவை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிற வேளையிலே it had great high walls that no way you could get into the city. அன்புக்குரியவர்களே, அந்த எரிகோ கோட்டையானது மிகப்பெரிய கோட்டை. அந்த கோட்டையை ஒருவராலும் ஜெயிக்க முடியாத ஒரு கோட்டை. That was the city of the enemy, and God said, I will give it to you. அதுதான் மிகப்பெரிய கோட்டை. ஆண்டவர் அந்த பட்டணத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணியிருந்தார். God said, see Joshua, I have given you the city of Jericho. அங்கே யோசுவா 6:2 வாசிக்கும் போது ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்ல, யோசுவாவே, அந்த பட்டணத்தை நான் உன் கரத்தில் கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். I have given you the king and the mighty man. Already I have given it to you. அந்த தேசத்தின் ராஜாவையும் அந்த தேசத்தில் இருக்கிற வல்லமை பொருந்தியவர்களையும் நான் உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தேன்.
God put the promise in the past tense before they ever conquered the city. அன்புக்குரியவர்களே, அந்த பட்டணத்தை அவர்கள் பிடிப்பதற்கு முன்பாகவே, யோர்தானை கடப்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் சொல்கிறார், நான் அந்த பட்டணத்தை உன் கரத்தில் கொடுத்து விட்டேன். And God said to Joshua, can you see by faith that I have already given it to you? யோசுவாவே, நான் ஏற்கனவே அதை உனக்கு கொடுத்து விட்டேன் என்று நீ அதை பார்க்கவில்லையோ? Before God could give them the city, they had to believe they had it by faith. அன்புக்குரியவர்களே, அந்த பட்டணத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக அதை நான் பெற்றுக்கொண்டேன் என்று அவர்கள் விசுவாசிக்க வேண்டும். And God told them to march around the city for 7 days, but do not say a word out loud. ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நீங்கள் அந்த பட்டணத்தை 7 நாட்கள் சுற்றி வர வேண்டும், ஆனால் ஒருவனும் ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது. It is important not to speak negative words of doubt to receive a promise. அன்புக்குரியவர்களே, எதிர்மறையான வார்த்தைகள் ஒன்றையும் நீங்கள் உங்கள் வாயினால் பேசக்கூடாது. After 7 days, God told them to shout the shout of victory. அன்புக்குரிய 7 நாட்களுக்கு பிறகு ஆண்டவர் அவளை பார்த்து சொன்னார், ஒரு எக்கால தொனியை, வெற்றியின் தொனியை தொனிக்கும்படி அவளை தேவன் கேட்டுக்கொண்டார். When they shouted and praised God, then God brought the walls down. அவர்கள் ஜெய தொனியை அவர்கள் தொனித்த பிறகு தேவன் அந்த கோட்டையை தரைமட்டமாய் மாற்றினார். That is in Joshua chapter 6 and verse 20. அது யோசுவா 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனங்களிலே இவைகளை நம்மால் வாசிக்க இயலும். We must receive the promise by faith before we can have it in the natural. அன்புக்குரியவர்களே, நாமும் அந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியும், நாம் அதை விசுவாசித்தால். We must begin to think victory and act victory before we get the promise. அன்புக்குரியவர்களே, நீங்க வெற்றியை பெறுவதற்கு முன்னாடி வெற்றியை உங்கள் இருதயத்தில் நம்பி அந்த வெற்றியின்படியே நீங்கள் செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். There were 10 men with leprosy came to Jesus for healing. 10 குஷ்டரோகிகள் இயேசுவிடத்தில் சுகத்திற்காய் வந்தாங்க. They were asking Jesus to heal them of leprosy. இயேசுவை பார்த்து அவர்கள், ஆண்டவரே, இந்த குஷ்டத்தை மாற்றுங்க என்று கேட்டாங்க. But they had to do something to put their faith into action. அவர்கள் விசுவாசத்தை செயல்படுத்த வேண்டும். Faith will not work unless it has some type of action. அன்புக்குரியவர்களே, விசுவாசம் சில செயல்பாடுகள் இல்லாவிட்டால் விசுவாசம் கிரியை செய்யாது. The action can be by speaking words of faith or having physical actions of faith. அன்புக்குரியவர்களே, விசுவாசம் பேச்சிலே இருக்க வேண்டும், விசுவாசம் செயல்பாட்டிலே இருக்க வேண்டும். Jesus told the 10 lepers to go show themselves to the priest. இயேசு அந்த 10 குஷ்டரோகிகளை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் கடந்து போய் உங்களை ஆசாரியனிடத்தில் காண்பீங்கள். The priest is the only one that could tell them that they were free and healed of leprosy. அந்த 10 குஷ்டரோகிகள் அங்க போய் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். But when they started to walk to the priest, they still had the leprosy. அந்த ஆசாரியர்களை தங்களை காண்பிக்க அவங்க நடையை தொடங்கும் போது அவங்க குஷ்டரோகியா தான் இருந்தாங்க. But by faith they believed they were healed and they started to the priest. அவங்க விசுவாசத்திலே நான் சுகத்தை பெற்றுக்கொண்டேன் என்ற விசுவாசத்திலே அவர்கள் ஆசாரியருக்கு நேராய் நடக்க ஆரம்பித்தாங்க. As they put faith into action, the leprosy left their bodies. அவங்க விசுவாசத்திலே ஆசாரியனிடத்தில் போய் தங்களை காண்பிக்கும் போது அவர்களிலே குஷ்டரோகம் அவர்களில் ஒருவருக்கும் இல்லை. Jesus put mud in the eyes of a blind man and told him to go wash it out. இயேசு ஒரு குருடனை பார்த்து
அங்கே சேறு உண்டாக்கி அவன் கண்களிலே வைத்து அவனை சென்று கழுவும்படி சொன்னார். The man had to have some kind of action for his faith to work. அந்த மனுஷன் அவன் விசுவாசம் செயல்படுவதற்கு சில செயல்பாடுகள் அவன் செய்ய வேண்டியதாயிற்று. Naaman had to dip 7 times in Jordan to be cleansed of his leprosy. நாகமான் என்ற ஒரு குஷ்டரோகி அவன் 7 முறை அவன் அந்த நதியிலே யோர்தானிலே முங்கி எழும்ப வேண்டும் என்று எழும்பின போது அவன் சுகத்தை பெற்றுக்கொண்டான். God told Elisha to tell him to dip 7 times. எலிசாவின் மூலமாக கர்த்தர் அவனோடு கூட பேசினார். அவனை பார்த்து சொன்னாங்க, நீ அந்த யோர்தானிலே முங்கி எழும்ப வேண்டும் என்று சொல்லி. We must do something with our faith in action to get the promises of God. அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள சில செயல்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. Sometimes we must just praise God and praise God before we see the victory. அன்புக்குரியவர்களே, நீங்க வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கு தேவனை நீங்கள் ஸ்தோத்திரித்து துதித்து கொண்டே இருக்க வேண்டும். Even when we do not see it with our eyes or hear it with our ears, we praise Him by faith for victory. அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஒருவேளை உங்கள் கண்களிலே நீங்கள் பார்க்காவிட்டாலும் இருதயத்தில் அவைகளை விசுவாசித்து தேவனை துதித்துக் கொண்டிருக்க வேண்டும். This is the Bible way for victory. அன்புக்குரியவர்களே, இதுதான் வேதத்தின் அடிப்படையிலே வெற்றி. We must speak of things that do not exist as if they already exist. அன்புக்குரியவர்களே, இல்லாதவைகளை இருக்கிறதை போல் நீங்கள் பார்க்க வேண்டும். We must call those things that be not as though they are. இல்லாதவைகளை இருக்கிறதை போல் நீங்கள் அழைக்கிறவளாய் இருக்க வேண்டும். We must have it by faith before we have it in the natural. அன்புக்குரியவர்களே, அவர் மாம்சத்திலே நீங்கள் அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஆவியிலே அதை பார்க்கிறவளாய் காணப்பட வேண்டும். I will be teaching more and more how to operate by faith to get the promises of God. அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வது எப்படி என்று சொல்லி இன்னும் அதிகமாய் நான் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். In the book of Hebrews chapter 11 and verse 6. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, Without faith it is impossible to please God. அங்க வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். Just like we have electricity, we must learn how to use it to get the blessings from it. அன்புக்குரியவர்களே, எலக்ட்ரிசிட்டி கரண்டை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதை எப்படி பயன்படுத்துவது என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். Faith is the way we get the blessings and promises from God. அன்புக்குரிய விசுவாசம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கான அடிப்படை. The devil wants to defeat you to get you to doubt and fear. பிசாசானவன் நீங்கள் சந்தேகப்படுவதன் மூலமாக உங்களை விழத்தள்ள அவன் எத்தனைக்கிறான். But this is the victory that overcomes the world, even our faith. அன்புக்குரியவர்களே, உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வாசிக்கிறோம். You and I must fight the good fight of faith. நீங்களும் நானும் விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடுகிறவளாய் காணப்பட வேண்டும். If we will believe God and praise Him, then He will bring the promise. அன்புக்குரியவர்களே, நீங்கள் தேவனை விசுவாசித்து நீங்கள் தேவனை துதித்து தேவ வார்த்தைகளை அறிக்கை செய்யும்போது அந்த வாக்குத்தத்தங்கள் அப்படியே நிறைவேற ஆரம்பிக்கும். I want you to pray this prayer out loud with your mouth to receive Jesus Christ as Savior. அன்புக்குரியவர்களே, நான் சொல்லுகிற இந்த ஜெபத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசித்து சத்தமாய் இதை சொன்னால் நீங்கள் இயேசுவின் பிள்ளையாக மாற்றப்படுவீர்கள். I believe Jesus Christ is the Son of God. இயேசுவே, நீர் தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கின்றேன். I believe He died on the cross and rose from the dead for my sin.
ஏசப்பா, நீர் எனக்காகவே மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழும்பினீர் என்று நான் விசுவாசிக்கின்றேன். Right now, I receive Jesus Christ as my Lord and Savior. ஏசப்பா, இந்த வினாடி உம்மை என்னுடைய சொந்த இரட்சகராகும் தேவனுமாய் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆமென். I believe right now He forgives me of all the past sins in my life. ஏசப்பா, என்னுடைய எல்லா பாவங்களையும் நான் செய்த எல்லா தவறுகளையும் நீர் மன்னித்தீர் என்று நான் விசுவாசிக்கின்றேன். Say out loud, I believe by faith I am born again and a child of God. விசுவாசத்துல சொல்லு, ஏசப்பா, நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், நான் உம்முடைய பிள்ளையாயிருக்கிறேன். God is not causing bad things to happen to you. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் கெட்ட காரியங்களை உங்க வாழ்க்கையில அவர் அனுமதிக்கவே மாட்டார். God loves you and He will only do good things for you. அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களுக்கு நன்மையானதையே கட்டளையிடுவார். Get into a good strong church and grow in the things of God. Amen. அன்புக்குரியவர்களே, நல்ல கிறிஸ்தவ போதைகளை செய்கிற சபைக்கு போங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Amen.